மௌனத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுற இசையும், இசை வழியாக பயணம் பண்ணி அனுபவிக்கிற அந்த மௌனத்துக்கு ஈடாக இயற்கையில் மட்டும்தான் எதுவுமே இல்லாமல் அனுபவிக்க முடியுங்க. இழுத்துன்னு வந்து நம்மளை சென்டரில் அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக எவ்வளோ அழகாக இயற்கை பண்ணுறதில்ல. அந்த இயற்கை கூட வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம டைம் எடுத்துட்டு நம்மளுக்காக நம்ம அந்த டைமை ஒதுக்கணும். நம்மளோட சென்டருக்கு வந்து நம்மளோட ட்ரூ செல்ஃபோடு இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட பாசிட்டிவிட்டியை ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டியை நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கணும். இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு விஷயம் படித்தேன். ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது அவங்க வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு எதிர்மறையாக, அதாவது ஒரு நெகட்டிவாக அவங்க உங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணலாம். அந்த சாய்ஸ் உங்ககிட்ட இருக்குது. இல்லைனா அவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு வருந்தி உங்களுக்குள்ளேயே நீங்கள் புழுங்கி கஷ்டப்படலாம். அது ரெண்டாவது சாய்ஸ். இன்னொன்று வந்து அந்த விஷயத்தை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அவங்களோட சூழ்நிலை அவங்க அப்படி இருக்காங்க பாவம் அப்படிங்கிற ஒரு எம்பத்தியோடு அதை புரிஞ்சுண்டு உங்ககிட்டேருந்து இருக்கிற பாசிட்டிவிட்டியை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அந்த சூழ்நிலையை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற சாய்ஸும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அண்ட் அது எஃபோர்ட்லெஸ்ஸாக நடக்கும் அப்படின்னா நம்ம சென்டரில் இருந்து தான் வரும். லவ் யூ ஸோ மச். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்.